நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சத்யா, இந்தாங்க. தேங்க்யூ மேம். மேகலா. தேங்க்யூ மேம். கே விமலா. தேங்க்ஸ் மேம். கே பாண்டியம்மாள். தேங்க்ஸ் மேம். கே விஜயா. தேங்க்யூ மேடம். எம் அமுதா. தேங்க்யூ மேடம். ஆர் பஞ்சவரணம். இந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரியே போனஸ் கொடுத்துட்டீங்கம்மா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஏ மல்லிகா. இந்த கார்மெண்ட்ஸ்ல நாங்க 10 வருஷமா வேலை பாக்குறோமா, ஆனா இது மாதிரி யாரும் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லம்மா. இந்த பணத்தை உங்க கையால வாங்கும் போது உங்களுக்காகவே இன்னும் வேலை பார்க்கணும் போல இருக்குமா. எனக்காக உழைக்கிறத விட நமக்காக உழைக்கணும்னு சொல்லுங்க, அப்பதான் எல்லாருமே நல்லா இருக்கும். நிச்சயம் உழைக்கிறோமா. சரி வாங்க. எஸ் ருக்மணி. இந்தம்மா. தேங்க்ஸ் மேடம். உமா. தேங்க்ஸ் மேடம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். என்ன வெளில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க. சண்முகம், GM. தேங்க்ஸ். ராகவன். தேங்க்ஸ் மேடம். சிவராமன். தேங்க்யூ மேடம். முத்துக்குமார். தேங்க்யூ. ஏங்க, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாங்க, ஏதோ வேலை செஞ்சோமா சம்பளத்தை வாங்கிட்டு போனாமான்னு இல்லாம ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்தி இப்படி எல்லாருக்கும் வேலை கொடுக்குறீங்களே, இது உண்மையிலேயே பெரிய விஷயங்க. அப்படி நான் ஒண்ணு இது பெருசா நினைக்கல. ஏங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க? பிறவியிலேயே பணக்காரங்களா பிறந்தவங்களுக்கு வேணா இந்த மாதிரி பண்றது சாதாரணமா தெரியலாம். ஆனா நீங்க கஷ்டப்பட்டு போராடி இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, இது பெரிய விஷயம் தானே. அது மட்டும் இல்லைங்க, உழைப்பாளியோட வேர்வை காயறதுக்கு முன்னாடி அவனுக்கு சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பல முதலாளிங்க உழைப்பாளியோட சம்பளத்தையே தன்னோட லாப கணக்குல எழுதிக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லையே, உங்களுக்கு வந்த லாபத்தை எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்கறீங்க. நீங்க தாங்க உண்மையான முதலாளி. ரொம்ப புகழாதீங்க வாசு, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்ப கிடைச்ச வெற்றிய ஒரு சின்ன சந்தோஷமா எடுத்துக்கலாம். இதுவே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நானே திருப்திப்படுத்திக்கிட்டேன்னா அவ்வளவுதான், வளர முடியாது. அப்படியே தேங்கி இருக்க வேண்டியதுதான். வாங்க போய் வேலையை பார்க்கலாம். சரி, எல்லாரையும் போய் வேலையை பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. நீங்களும் போங்க. போங்க போங்க, நிக்காதீங்க, போங்க. சீக்கிரம் போங்கம்மா, மிஷினுக்கு போங்க. வேகமா போங்க. சார், எல்லாருக்கும் மேடம் பணம் கொடுத்துருக்காங்க. நானும் லைன்ல நின்று இருந்தேன்னா எனக்கும் பணம் கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் சார் என்னை நிக்க விடாம பண்ணிட்டீங்க. ஏய், நீ வேலைக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. அவங்களுக்கு கொடுத்த பணம் போன வாரம் செஞ்சதுக்கான போனஸ். நீ அதுக்கு ஆசைப்படுறியா? சார், நான் ஒன்றும் பணத்துக்கு ஆசைப்படல சார். எங்க அம்மா உடம்பு சரியில்லாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வைத்திய செலவுக்காக தான் சார் பணம் கேட்குறேன். நான் வேலை பார்த்த 3 நாள் சம்பளத்தையாவது எனக்கு கொடுங்க சார். இந்த மாதிரி கதையெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். இங்க வாரம் சனிக்கிழமை தான் சம்பளம் கொடுப்போம். நாளைக்கு தான் சனிக்கிழமை ஆச்சு. நாளைக்கும் வேலை பார்த்துட்டு 4 சம்பளத்தை சேர்த்து வாங்கிட்டு போ. சார், நான் இன்னைக்கு மருந்து வாங்கி தர முடியலன்னா
எங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறதுனால யார்கிட்டயும் கடன் கூட வாங்க முடியாது சார். எனக்கு அட்வான்ஸாவது கொடுங்க. என் சம்பளத்துல வேணா கழிச்சுக்கோங்க சார். அட்வான்ஸ் வாங்கிட்டு ஓடி போயிடலான்னு பாக்குறியா? நீ எப்படி கேட்டாலும் இங்க பணம் கிடைக்காது. சார் நான் வேணா மேடத்துக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? கண்டிப்பா அவங்க என் நிலைமைய புரிஞ்சுக்குவாங்க சார். உன் நடிப்பை பார்த்து அவங்க ஏமாந்து போக நான் விட மாட்டேன். இதையும் மீறி நீ அவங்க கிட்ட போய் கேட்ட, அதுக்கப்புறம் நீ இங்க வேலையே பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. ஒழுங்கா போய் வேலையை பாரு. ஏய் என்னங்கடி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. 6 மாசத்துல என்னென்னமோ நடந்திருக்கு. அப்ப கூட ஃபோன் பண்ணி சொல்லல பாத்தியா? நான் தான் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப கேட்காதீங்க. என்ன கவிதா, ஃப்ரெண்ட்ஸா? ஆமா மாமா, ஸ்கூல் டேஸ்ல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஸ்கூல் டேஸ்ல இருந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட். ஆனா இவ கல்யாணத்தை கூட எங்க கிட்ட சொல்லல. ஏய் சும்மாவே இருக்க மாட்டியா? சும்மா கிண்டல் பண்றாங்க மாமா. சார் எல்லாருக்கும் சொல்லி கல்யாணம் பண்ணுவீங்கல்ல, அப்ப நீங்களாவது எங்களுக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன். சரி வாங்க. என்னங்க பில் எடுத்துக்கோங்க. என்ன பில்லா? அண்ணி இதெல்லாம் கவிதாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க. பில்லெல்லாம் ஒண்ணு வேணா, கிளம்புங்க. சார் பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது வேற. சாப்பிட்டதுக்கு பைசா தரணும்ல, வாங்கி சொல்லுங்க சார். என்னங்க மேடம்? என்ன சொல்ல? சரி, கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு சொன்னீங்கல்ல, இத கல்யாண சாப்பாடு நினைச்சுங்க. சார் எல்லாருக்கும் சொல்லி இவளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்ப நாங்க அங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம் சார். இப்ப வாங்கி சொல்லுங்க சார். கல்யாணம் ஆனதை சொல்லிட்டாளா இவ? நாங்க போறோம், நீங்க பில்ல வாங்கிக்கங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேறன்னு சொல்றாளே. வாங்கிக்கோங்க. கொடுமா. தேங்க்யூமா. வரண்டி. சொல்ல அண்ணி வா. இது ஆர்டர் இருக்குல்ல. என்ன சகல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மகனே? ஆமா, எங்க வள்ளியம்மே காணா? வள்ளியம்மா வந்து வீட்ல இருக்கா. என்ன இந்த பக்கம்? நான் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு போலான்னு இந்த ஏரியாவுக்கு வந்தேன். வாங்க, நம்ம ஹோட்டல் இருக்கு, என்ன வேணாலும் சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்தேன். வாங்க வாங்க, தாராளமா வாங்க. வாங்க வாங்க வாங்கடா. ஓகே. பாத்தீங்களா மரியாதையா? இங்க நமக்கு அவ்வளவு வெயிட் இருக்கு, தெரியுதுல்ல? சொல்லுங்க சார். முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா? நீங்க கிளம்புங்க சார். டன், நான் பாத்துக்கிறேன். கவிதா இங்க வாமா. புரியுதா? இந்த ஹோட்டலுக்கு பாண்டிச்சேரி கூட வள்ளியம்மோட மாமா கூட இருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கமா. பாண்டிச்சேரி பிரான்ச் என்ன கவனிச்சு சொல்றாங்க. ஏற்கனவே நான் பிஸியா இருக்கேன். அண்ணி நான் எப்படி என்னப்பா? பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. சரி பேங்க் பண்ணி கொஞ்சம். சரிப்பா. போதும்பா. அப்ப எந்திரிங்க. ஓகே மதனே, எல்லாம் திருப்தியா சாப்பிட்டோம். சரி. அப்ப நாங்க கிளம்புறோம். வள்ளியை கேட்டா சொல்லுங்க. சொல்றேன். அப்ப வரமா? பில்லு கொடுக்க மறந்து போறீங்களே. பில்ல எதுக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? 4 பேர் சாப்பிட்டு இருக்கீங்க, அதுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? ஏமா, நான் வள்ளியோட மாமாமா, அதை மறந்துட்டு பேசுறீங்க? ஓ ஹோட்டல் சொன்னா அப்புறம் பார்த்தா உன்கிட்ட காசு கேட்குறாங்க. இரு பேசிட்டு இருங்களா? இரு. ஏமா, நான் உன் சொந்தக்காரன் இல்லையா? நான் இல்லன்னு சொல்லியப்பா. நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விருந்தே வச்சிருப்பேன். ஆனா இது ஹோட்டல், பிசினஸ் நடக்கிற இடம். பிசினஸ் வேற, சொந்தக்காரங்க வேற. இங்க ஓனர் கஸ்டமர் ரெண்டே உறவுதான். சொந்தக்காரங்க அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் இல்லப்பா. சரிங்க, நீங்க சொல்றபடியே வச்சுக்கிருவான். என் குழந்தையாவுக்கு இந்த ஹோட்டல்ல உரிமை இருக்கா இல்லையா? அப்படி பார்த்தா நானும் இதுக்கு ஒரு ஓனர் தான். நான் ஏது காசு தரணும்? நீங்க இப்படி சொல்றீங்க. நாளைக்கு வள்ளியோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி இன்னும் 4 பேர் வருவாங்க. நாங்க இப்படி அவ சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஓசிலேயே சாப்பாடு போட முடியும்? அப்புறம் பிசினஸ் என்னங்க ஆறுது? எப்போ இவ்வளவு தூரம் பேசிட்டீங்களோ, இனிமே காசு தராம போனா எனக்கு தான் அசிங்கம். பில்லு எவ்வளவு ஆச்சு? எவ்வளவுப்பா? 530 ரூபா மேடம். ஏய், உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? உங்ககிட்ட இருக்கா? இந்த 100 ரூபா. இந்தம்மா 550. பேலன்ஸ் நீயே வச்சுக்க. வாடா. வள்ளியம்மா,
வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன மாமா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே? இப்பதான் உங்க ஹோட்டல்ல போய் அவமானப்பட்டு வரேன். இன்னும் உள்ள வேற வந்து அவமானம் பண்ணமா? நம்ம ஹோட்டல்லையா? ஆமா, நீதான் நம்ம ஹோட்டல் சொல்ற. உங்க வீட்டு ஆளுங்க யாரு அப்படி நினைக்கிற மாதிரி தெரியல. நம்ம வீட்டு ஆளுங்கன்னா யார் மாமா? அதான் இருக்காங்களா இந்த வீட்டுல முத்தழகின்னு ஒருத்தங்க, அவங்கதான். முத்தழகாவா? அவங்க என்ன சொன்னாங்க? சொந்தக்காரங்க ஹோட்டலாச்சே, காசு கேட்க மாட்டாங்க, மரியாதை நடத்துவாங்கன்னு உங்க ஹோட்டலுக்கு போனேன். ஆனா பில்லு படி காசு எடுத்து வையின்னு உங்க முத்தழகி எல்லாரும் முன்னாலே என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருந்து காசை வாங்கிட்டு தான் விட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா எனக்கு? முத்தழகாவா அப்படி நடந்துக்கிட்டாங்க? அவங்களே தான். நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நான் நினைச்சேன், ஆனா அவங்க காசுலயே குறியா இருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து அசிங்கம், நாளைக்கு உனக்கு வரும். நீயாவது ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். இதோ நான் அசிங்கப்படும் போது இந்த பொண்ணு கூட தான் இருந்துச்சு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த பொண்ணை கேட்டு தெரிஞ்சுக்க. நான் வரேன். ஐயோ மாமா, மாமா போறேன். உங்க ஹோட்டலுக்கு வந்து நான் அசிங்கப்பட்டது. கவிதா அக்கா மாமாவை ஹோட்டல்ல வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்களா? ஆமாக்கா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாத்தையும் பொதுவா தான் நினைக்கிறீங்க. ஆனா முத்தழகு அக்கா அப்படி நினைக்கவே இல்லை. அவங்க கல்லால உட்காந்துட்டாவே காசு மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. நீங்க நானு யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டோம். நம்ம ஹோட்டல்ல தினம் எவ்வளவு வருமானம் வருது? இவர் சாப்பிட்டு தானே வெறும் 500 ரூபாய்க்கு தானே. அது ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு போய் அவங்கள அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுல சுதாரிச்சுக்க வேண்டியது நீங்க மட்டும்தான். என்ன சொல்ற? முத்தழகு அக்காக்கு நான் பயந்திருந்தா நானும் உங்களை மாதிரி இந்த வீட்டுல உப்புக்கு சப்பானியா தான் இருந்திருப்பேன். உங்களை விட நான் வயசுல சின்னவ. எனக்கு இதெல்லாம் சொல்லியே கொடுத்தாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே தனி கொடுத்து ஆரம்பிச்சுக்கல. ஏதோ நீங்க தான் இவ்வளவு நாள் லேட் பண்ணிட்டீங்க. இனிமே நீங்களும் என்ன மாதிரி தனி கொடுத்து ஆரம்பிங்க. ஏய், முத்தழகக்கா ஏதோ கோபத்துல மாமா கிட்ட ஏதோ சொல்லிருப்பாங்க. அது உண்மையான உன்கிட்ட கேட்டா நீ என்னமோ தனி கொடுத்துடும் அது இதுன்னு சொல்ற. பாத்தீங்களாக்கா, இன்னமும் நீங்க அப்பாவியா தான் இருக்கீங்க. இந்த வீட்டு நிர்வாகம், ஹோட்டல் எல்லாத்தையுமே முத்தழகு அக்கா தான் பாத்துக்கிறாங்க. நாளைக்கு நமக்குன்னு தனியா எந்த சேவிங்ஸும் கிடையாது. ஏதோ நம்ம செலவுக்குன்னு கொஞ்சம் கொடுக்கறாங்கன்னா அதை ஷேர் கொடுத்த மாதிரி ஆயிடுமா? லாபத்துல வர ஷேரை கரெக்டா கேட்டு வாங்கினாதான் நாமளும் தனியா சேர்த்து வைக்கவும் முடியும், செலவு பண்ணவும் முடியும். எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அப்படி நம்ம தனியா ஷேர் கேட்க முடியாது. அப்படி தனியா கேட்கணும்னா நாம தனி கொடுத்து போனாதான் கேட்க முடியும். அப்பதான் அவங்களும் தருவாங்க. நான் அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்க முடியுது. நீங்க உங்களுக்கு ஆமா சாமி போடுறதுனாலதான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. என்னமோ போங்க, நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பம். ஹாய், இன்டர்வியூக்கு போனியா? என்னாச்சு? செலக்ட் ஆயிட்டேன். அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க. நான் அந்த வேலைக்கு போறதா இல்ல. ஏய், நீ தான் இன்டர்வியூக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அந்த வேலையும் கிடைச்சிருச்சு, அப்புறம் ஏன் போக மாட்டேன்னு சொல்ற? அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா தெரியல. என்னாச்சு ஸ்னேகா? இன்டர்வியூக்கு போனேன். அங்க செலக்ஷன் டீம்ல எல்லாரும் ஆம்பளைங்களா இருந்தாங்க. அவங்க என்ன தப்பான கண்ணோட்டத்துல தான் பார்த்தாங்க. இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தனியா கூப்பிட்டு பேசினாங்க. நீ இந்த வேலையில தொடர்ந்து இருக்கணும்னா சில பேரை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்னாங்க.
பயங்கர கோவம் வந்துருச்சு. எதை பத்தியும் கவலைப்படாம அந்த இடத்துலயே வச்சு எல்லாரையும் நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். என்னென்ன கால்கள் நினைச்சிட்டாங்களா? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வாழ்ந்தா கடைசி வரைக்கும் ஒரே ஒரு ஆம்பளையோட தான் வாழ்வேன்னு அவங்க எல்லாரையும் திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். பின்ன என்னங்க, உங்க கூட பழகிட்டு வேற ஒரு ஆம்பளைய என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியல. சரி விடு, ஒரு சிலர் அப்படிதான் கேவலமா நடந்துக்குவாங்க. எப்படி எப்படி அவங்களால அப்படிலாம் நினைக்க முடியுது? நான் என்னங்க ஆசைப்பட்டேன், எம்காம் முடிச்சிருக்கேன். என்னோட படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டது தப்பா? சின்ன வயசுல இருந்து இந்த உலகம் என்ன ரொம்ப காயப்படுத்திடுச்சு. இப்ப என்ன, உனக்கு ஒரு கௌரவமான இடத்துல வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே? ஒன்னும் கவலைப்படாத, நாளையில இருந்து என் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிக்க. நிஜமாவா? ஆமா, நேத்தே இந்த யோசனை தோணி இருந்தா நான் உன்னை இன்டர்வியூக்கு போக விட்டுருக்க மாட்டேன். நீ இப்படி கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். பரவாயில்ல, இப்பவாவது என்ன உங்க கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு. சரி, நாளைக்கு நானே வந்து கூப்பிட்டு போறேன். சரி, எனக்கு உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் பத்திலாம் அவ்வளவா தெரியாதே. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் கூட இருக்கேனே, உனக்கு எல்லாம் கற்று தரேன். உன்னுடைய அறிவுக்கு நீ சீக்கிரமாகவே பிக்கப் பண்ணிடு. வரட்டா? தேங்க்யூ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இனிமே உன் கண்ணில் கண்ணீரே பார்க்கக்கூடாது. ஓகே? வாசு, என்னங்க இது உடனே அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல கொடு. சரிங்க. கொஞ்சம் எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. என்ன என்ன விஷயம், ஏன் அழுகுறீங்க? என்னம்மா கேக்குறேன்ல, சொல்லுங்க, ஏன் அழுகுறீங்க? ஒண்ணு இல்லைன்னு சொல்ல ஏமா அழுகுறீங்க? இங்க பாருமா, என்கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுமா. சொல்லுமா, உனக்கு நான் இருக்கேன், சொல்லு, என்ன பிரச்சனை? நீங்க இருந்து என்ன மேடம் ஆக போகுது? ஒரு 1000 ரூபாய் பணம் இல்லாததுனால எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? உங்க அம்மா எப்ப இறந்தாங்க? இன்னைக்கு காலையில தான் மேடம் இறந்தாங்க. உடம்பு சரியில்லாத எங்க அம்மாக்கு என்னால மருந்து கூட வாங்கி கொடுக்க முடியல. அதனால செத்து
என்னம்மா நீ அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ற, அவங்க அடக்கம் பண்றதை விட்டுட்டு நீ எதுக்குமா வேலைக்கு வந்த? நான் என்ன சார் பண்ண முடியும்? இன்னைக்கு வேலைக்கு வந்தாதான் சம்பளம் தருவேன்னு நேத்து மேனேஜர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அத வாங்கிட்டு போயதான் எங்க அம்மா அடக்கம் பண்ணணும். அதான் அவசரம் ஆக்கிக்கிட்டு வேலைக்கு வந்துட்டேன் மேடம். இன்னைக்கு சாயந்தரம் வேலையை முடிச்சிட்டு போகும்போதுதான் 4 நாள் சம்பளம் தருவேன்னு சொல்லிட்டாரு மேனேஜர். அந்த பணம் நேத்து எனக்கு கிடைச்சிருந்தா எங்க அம்மாவோட உசுரை நான் காப்பாத்திருப்பேன் மேடம். இன்னைக்கு அந்த பணம் கிடைக்கிறதுனால எங்க அம்மாவோட அடக்க செலவுக்கு தான் மேடம் வாங்கிட்டு போகணும். என்கிட்ட நேத்தே ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் உனக்கு பணம் கொடுத்திருப்பேன்ல. நான் உங்ககிட்ட கேட்கலாம் தான் மேடம் இருந்தேன். மேனேஜர் தான் அவரை மீறி உங்ககிட்ட எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏங்க அப்படி சொன்னீங்க? இல்ல மேடம், இந்த பொண்ணு பொய் சொல்லுதுன்னு நினைச்சேன். நீங்க அதை நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட கேட்க கூடாதுன்னு சொன்னேன். நீங்க சொன்னது ஒரு உயிரை வாங்கியிருக்க, அந்த உயிரை உங்களால மீட்டு கொடுக்க முடியுமா? ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்காத நீங்க பொண்ணுங்க வேலை செய்யற இடத்த நீங்க எல்லாம் எப்படி சார் மேனேஜரா இருக்கீங்க? மேடம், நான் ஒன்னும் தப்பா சொல்லியே மேடம். கார்மெண்ட்ஸ் ரூல்ஸ் படி வாரம் சனிக்கிழமை தான் சம்பளம் கொடுப்போம். அந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருந்தா கூட நான் எப்படி நேத்தே சம்பளம் கொடுக்க முடியும்? என்னங்க பெரிய ரூல்ஸ்? அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவாத ரூல்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. மேடம் பேசாதீங்க. ஏங்க முதல்ல போய் அந்த பொண்ணோட அம்மாவோட காரியத்தை முடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஆமா வசு, முதல்ல எல்லாரும் போய் அடக்கம் பண்றதுக்கு வேலையை பார்ப்போம். வாமா. நீங்க எதுக்கு மேடம் ஒரு நாள் லீவ் விட்டா கூட உங்களுக்கு நஷ்டமாயிடும் மேடம். இல்லம்மா, நடந்த சம்பவத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமா இருந்திருக்கேன். அது வாழ்நாள் பூரா என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கும். நானே பக்கத்துல இருந்து அம்மா கடைசி சடங்கு பண்ணாதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். நீ வாமா, வாங்க எல்லாரும் என்னன்னு பாக்கலாம். நீ வாமா, வா வாங்கம்மா, வாங்க வா எல்லாரும் வாங்க. வாமா, வாங்கம்மா, வாங்க எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. வாங்க, அழாத வாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. வாசு, கடைசி வரைக்கும் கூட இருந்து எந்த குறையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா நடத்தி கொடுத்துடு. சரிங்க. என்னங்க தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கண் கலங்குறீங்க? வாசு, எனக்கு நிறைய சொந்தங்கள் இருந்துச்சு. ஆனா எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டேன். அப்படி இருந்தும் என் மாமா எனக்கு துணையா இருந்தாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு அவளுக்கு இருந்த ஒரே சொந்தத்தை இழந்துட்டு நிக்கிறான். அது நினைக்க போதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்காக தான் நீங்க இருக்கீங்களே, இதை விட அந்த பொண்ணுக்கு வேற என்ன பாதுகாப்பு வேணும்?
விடுங்க. நீங்க இங்க இருந்தா உங்க மனசு தான் கஷ்டப்படும். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்கறேன். வேண்டாம் வாசு, நான் இருந்தா தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். நீ ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. சரிங்க. பாடம் கட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சீக்கிரமா போங்க. சரி. காரியத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, புரியுதா? போங்க சீக்கிரம். நிக்காதீங்க, போங்க. நீங்களும் கூட போங்க. அண்ணி வாங்க, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு தானேப்பா பிறந்த நாள். அவரு வரலையே. அவர் வராம எப்படி போறது? வந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம். அதான் நீ கேக்குறேன். அண்ணன் எங்க? காலையில இருந்து அவர் இல்ல. அவரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ராத்திரியும் வீட்டுக்கு வரல, விடிஞ்சும் வரல. எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதுப்பா. அவர் வீட்டுல இருந்திருந்தா எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். அவர் இல்லாம நான் கோயிலுக்கு வர முடியாதுப்பா. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. என்னது? என்ன நீ சொல்றீங்க? நைட்ல அவர் வரலையா? நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இரு. எங்க நீங்க போய் தேடி பார்க்கறதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா? சைட்ல அதிகமா வேலை இருந்திருக்கும், அதான் இன்னும் வராம இருக்காரு. வேலை முடிஞ்ச உடனே வந்துட போறாரு. இதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறீங்க? என்ன சொல்ற கவிதா? அண்ணன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? வேலை செய்யும் போது யாரோட தொந்தரவும் இருக்க கூடாதுன்னு அவரே போன் ஆஃப் பண்ணிருப்பாரு. அத போய் 2 பேரும் இவ்ளோ பெருசு பண்றீங்க? இது பாருப்பா மணியரசு, நீ இங்கே நின்னுட்டு இருந்தா இவ எதையாவது சொல்லிட்டே இருப்பா. தயவு செஞ்சு 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்ன என்னாச்சு? ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் முறை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு அக்கா இப்படி கோச்சுக்கிறாங்க? மாமா நேத்து போனவரே இன்னும் வரல. அதனால அவங்களே எங்களை மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆமா, மாமாவுக்கு இப்பெல்லாம் என்னாச்சு? தினமும் ராத்திரியில வீட்டுக்கு லேட்டா வராரு. நேத்து முழுசா வீட்டுக்கு வரவே இல்ல, அதுவும் பிறந்த நாள் அதுவுமா. எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும் புரியுது. அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி மாமா செல்லுக்கு போன் பண்ணா. அக்கா அந்த போன் அட்டெண்ட் பண்ண உடனே யாருன்னு சொல்லாமையே அவ போனை வச்சுட்டா. அத பத்தி அக்கா அவர்கிட்ட கேட்டப்போ அவங்க தலையிலேயே அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாரு. அக்கா, ஆம்பளைங்க எல்லாரும் சர்வசாதாரணமா போய் சத்தியம் போடுவாங்கக்கா. இருக்கும் இருக்கும். ஏன்னா அந்த போன் வந்ததுக்கு அப்புறம் தான் மாமா லேட்டாவே வர ஆரம்பிச்சிருக்காரு. நேத்து நைட்ல வராமையே இருந்திருக்காரு. என்ன 2 பேரும் என் புருஷனை பத்தி பொருளை பேசிட்டு இருக்கீங்களா? அவர் அப்படிலாம் கிடையாது. இது வரைக்கும் அவர் ஒரு தடவை கூட சத்தியமே பண்ணது கிடையாது. அப்படிப்பட்டவர் என் மேல சத்தியம் பண்ணிருக்காருன்னா எந்த காரணத்துக்கும் அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தி நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கேன். உங்க பர்த்டே மட்டும் விட்டு வைப்பேனா? சரி, போய் குளிச்சுட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோவிலுக்கா? கோவிலுக்குலாம் எதுக்கு? நம்ம வீட்லயே கொண்டாடிடுவோமே. ஏன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? நோ, அப்படிலாம் கிடையாது. அப்புறம் என்ன, எழுந்திருச்சு சீக்கிரமா போய் குளிங்க. உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்கிட்டு நல்லபடியா கோயிலுக்கு வாங்க. புது ட்ரெஸ்ஸா? அப்ப அதை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனா பொண்டாட்டி கேள்வி கேட்க மாட்டா? நீங்க என்ன கோயில்ல இருந்து புது ட்ரெஸ்ஸோட அப்படியே வீட்டுக்கு போறீங்களா? நீங்க வந்து என்ன விட்டுட்டு தானே போவீங்க. அப்ப பழைய ட்ரெஸ் மாத்திட்டு போங்க. ஓ, அப்ப பிளானோட தான் இருக்கியா? நான் போய் சுடு தண்ணி எடுத்து வைக்கிறேன். வாங்க. கோயிலுக்கு வரும்போது கூட முகத்தை உம்முன்னு வச்சுட்டு தான் வரணுமா? கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட வந்தாதான் என்ன? உனக்கு என்ன,
எவனா தெரிஞ்சவன் பார்த்தா என் நிலைமை என்ன வருது? ஏன் பார்த்தா தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லுங்க. எதிர்க்க தலையாடிட்டு போயிடுவானுங்க. அப்புறம் பின்னாடி போய் தெரிஞ்ச பொண்ணோட தான் கோயிலுக்கு வருவானான்னு தப்பா பேசுவாங்க. விடுங்க, பொம்பளை நானே பயப்படல, நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த பார் ஸ்னேகா, நம்ம உறவு சிம்பத்தியில் ஆரம்பிச்சது, இப்போ என்னை பற்றியே சிம்பத்தியாக நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது அவ்வளோவா சரிப்பட்டு வராதுமா. எல்லாம் சரிப்பட்டு வரும். நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறது உங்க பிறந்த நாளுக்காக மட்டும் இல்ல, நம்மளோட இந்த உறவு இதே மாதிரி எப்பவும் நல்லபடியா போகணுங்கிறதுக்காக. இதை பார் ஸ்னேகா, சாமி கும்பிடலாமா? கவிதா, உன்னை நான் கோயிலுக்கு கூட்டு வந்ததே உன் கூட தனியாக பேசதான். என்ன விஷயம் சொல்லுங்க. நீ முத்தழகு அண்ணிய ரொம்ப பகிச்சுக்கிறியான்னு தோணுது. நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையெல்லாம் வாழணும்னா கண்டிப்பாக அவங்க உதவி நமக்கு தேவை. நான் கூட முதல்ல அவங்கள அனுசரிச்சுட்டு போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க மட்டும்தான் அந்த வீட்டுல ராணியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை என்னால ஒரு கட்டத்துக்கு மேல சகிச்சுக்கவே முடியல. அதான் அவங்கள மீறி நான் நடந்துக்க வேண்டியதா இருக்கு. பார்த்து நடந்துக்கோ. அண்ணி சைலண்டாக இருந்து எதாவது பண்ணிடுவாங்க. ம், யார் பேருக்கு அர்ச்சனை? இன்னைக்கு இவருக்கு பிறந்த நாள். இவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. கடற்கரையாண்டி. கடற்கரை நாமதேஸ்ய பூரட்டாதி நட்சத்திரம். பృష్టவதா நட்சத்திரே கும்பராசி. ஆவயோः सर्वे जनानां कुटुम्बानां क्षेमधैर्य वीर्यविजयाभय आयुल आरोग्यैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् इष्टकाम्यादसिद्ध्यर्थम् मनोवाञ्छादबलपुरुषार्थसिद्ध्यर्थम् महावल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामी परिपूर्ण என்னாச்சு? ओम स्कंदाय नमः. இல்லை, என்னை பற்றி அவ்வளோ விவரத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கே, எப்படி? ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அவரோட எல்லா விவரத்தையும் அவ விரல் நுனில வச்சுப்பா. ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு அதானே? देवसेनापतये नमः ओम प्राज्ञाय नमः ओम कृपालवे नमः ओम अग्नि जन्मणे नमः ओम एकवर्णाय नमः ओम दवर्णाय नमः ओम त्रिवर्णाय नमः ओम महावल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामिने नमो नमः. ओम नानाविध पुष्पांजलिं समर्पयामि. कार्तिकेयाय विद्महे सत्यकाय धीमहि. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோ. என்ன பாப்போம். ஹலோ, சொல்லுங்க. நீ போயிட்டு வந்துடுறேன். குபேராஜ வைஷ்ணவராய மகா. இதை கொஞ்சம் வச்சு விடுறீங்களா? இல்ல ரெண்டு கையிலயும். போலாமா? நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. எங்க எல்லாரும் வந்துட்டாங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதனாலதான் வர சொன்னேன். நேத்து சுமதி அம்மாவோட இறுதி சடங்க எந்த குறையில்லாம பண்ணிட்டோம். ஆனா அவங்க உயிரை காப்பாத்த முடியலங்கிற குற்ற உணர்வு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த பொண்ணுக்கு வந்த பிரச்சனை இனிமே இந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கிற யாருக்கும் வரக்கூடாது. உங்களுக்கோ உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யாருக்கும் மருத்துவ உதவி தேவைப்பட்டா நீங்க உடனே வந்து என்ன பாருங்க.
மருத்துவ செலவு மட்டும் இல்ல, ஆத்திர அவசரத்துக்கு உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் இனிமே நீங்க மேனேஜரை போய் கேட்க தேவையில்லை. நீங்க நேரா வந்து என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தேவையானது உடனே நான் செஞ்சு கொடுக்குறேன். மேடம், நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. உங்க நல்ல எண்ணத்தை இவங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன் எல்லாமே நீங்க நெகட்டிவா பாக்குறீங்க? இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கும் போது இவங்க எதுக்காக என்ன ஏமாத்தணும்? மேடம், எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா தாராளமா ஏமாத்திட்டு போட்டோம். ஆனா ஒண்ணு, அப்படி ஏமாத்துறவங்க கூட ஒரு கட்டத்துல சங்கடப்பட்டு திருதுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது சமூக சேவை பண்ற இடம் இல்ல மேடம், பிசினஸ் பண்ற இடம். இங்க இறக்கத்தை விட கண்டிப்பு தான் ரொம்ப முக்கியம். அன்பா வேலை வாங்க தெரியாதவங்க தான் கண்டிப்புக்கு போவாங்க. இவங்களுக்கு தேவையானது நாங்க செஞ்சு கொடுத்தா நமக்கு தேவையானது அவங்க முழு மனசோட செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்மெண்ட்ஸ் தானாவே நல்லபடியா நடக்கும். நல்லா சொன்னீங்க. உங்கள மாதிரி மேனேஜருங்கெல்லாம் தன்னோட அதிகாரத்தால தான் வேலை கரெக்டா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை அது இல்ல. நீங்க காட்டுற கண்டிப்பால ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் எரிச்சல் தான் வரும். மேனேஜர் மேல உள்ள கோவத்தால அவங்க வேலை செய்யாம ஏமாத்துவாங்க. நாம அவங்க கிட்ட அன்பா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாம இல்லாத நேரத்துல கூட சின்சியரா வேலை பார்ப்பாங்க. மேடமும் நீங்களும் தான் சார் எங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்க. என்ன சுமதி, ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்க. வேண்டாம் மேடம், எனக்கு வந்த பிரச்சனை இனிமே இங்க யாருக்கும் வராதது மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்க. அப்பவே என் மனசு சமாதானம் ஆயிடுச்சு. எங்க அம்மாவோட ஆத்மாவும் நிச்சயமா சாந்தி அடைஞ்சிருக்கும். நான் போய் வேலையை பாக்குறேன் மேடம். ஆயிரம் தான் இருந்தாலும் மேடம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஜிஎம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அப்புறம் அவரு எதுக்குங்க? சார், ஏதாவது பணம் வேணும்னா ஒர்க்கர்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அந்த அதிகாரம் இருந்ததுனால தான் எல்லாரும் உங்களை மதிச்சாங்க. ஆனால் இப்போ ஏதாவது பணம் வேணும், உதவி வேணும்னா நேராக எங்கிட்ட வந்து கேளு அப்படின்னு மேடமே சொல்லிட்டாங்க. இனிமேல் உங்களை யார் சார் மதிப்பா? சார், உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னா அப்புறம் எங்களுக்கு மரியாதையே கிடையாது சார். போதா குறைக்கி இந்த வாசுப்பைய வேற அப்பப்போ கடுப்பேற்றிட்டே இருக்கான். சார், இதை சும்மா விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த கார்மெண்ட்ஸ் உடைய அஸ்திவாரத்தை அசைக்கிற அளவுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. ஆனா அதை சரியான நேரம் பார்த்து தான் செய்யணும். அதுக்காக தான் நான் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருக்கேன். நீங்க எல்லாம் போய் உங்க வேலையை பாருங்க. அப்பாக்கு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கம்மா. எத்தனை தடவை தாண்டி ட்ரை பண்றது? ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. பெரியம்மா, பெரியப்பா வந்தோடனே சொல்லுங்க, நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். சரி. ஹலோ, சொல்லுமா. ஹலோ, என்னங்க? இல்ல, சைட்ல ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதான் வர முடியல. வேலை முடிஞ்ச உடனே வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வாங்க. சரிம்மா, வச்சிருங்க. அண்ணி, அண்ணா வந்துட்டாரா? அண்ணி இன்னும் வரல. சைட்ல ஏதோ வேலை இருந்துச்சான், அதான் லேட்டா வராரு. அப்படியா? எனக்கு தெரியும் மணியரசு, நான் போய் சொல்லல உங்ககிட்ட. அவர் என்ன ஏமாத்த மாட்டாரு. இப்ப கூட சைட்ல ஏதோ வேலை இருந்ததுனால தான் வர முடியலையா. இல்லனா அவர் இந்நேரம் நம்ம கூட வீட்டுல தான் இருந்திருப்பாரு. ஆமா அண்ணி. சில பேரு சின்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க, ஆனா பெரிய விஷயத்துல கேக்குறதையெல்லாம் நம்பிட்டு கோட்டை விட்டுருவாங்க. ஏ கவிதா, நீ இப்ப யார சொல்ற? என்னதானே? நீங்க ஏங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க? ஏதோ மனசுல பட்டுச்சு சொன்னேன். அதையும் இப்ப சொல்ற? எல்லாத்துக்கும் என்னால விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவங்க வாழ்க்கை அவங்க கையில தான் இருக்கு. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இப்ப நான் பேசுறது தேவையில்லாத பேச்சாதான் தெரியும். ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரியும் போது நான் பேசினது தேவையான பேச்சுதானு
தானா புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஏதோ ஜாடையா சொல்ற, என்ன சொல்றானே புரியலப்பா. நியூட்டன்னு ஒரு விஞ்ஞானி இருந்தாரு. அவரோட லேப்ல ஒரு பெரிய எலியும் சின்ன எலியும் இருந்துகிட்டு அவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சாம். அது வெளியே போறதுக்காக லேப்ல ஒரு பெரிய ஓட்டையும் சின்ன ஓட்டையும் போட்டாராம். பெரிய ஓட்டை வழியா பெரிய எலியும் சின்ன ஓட்டை வழியா சின்ன எலியும் போயிடும் நினைச்சுக்கிட்டு அவர் இந்த ஓட்டையை போட்டாராம். ஆனா பெரிய ஓட்டை வழியாவே சின்ன எலியும் போயிடும்னு அவ்வளவு பெரிய ஆளுக்கே ஒரு நிமிஷம் தோணாம போயிடுச்சாம். நிறுத்து, என்ன ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்க? என்னதான் சொல்ல வர? தன்னை புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் ஏமாந்து போறாங்கன்னு சொல்ல வந்த. ஏன் மணியரசு, இவ ஏதோ விஞ்ஞானி எலி ஓட்டான்லாம் சொல்றாளே, என்ன சொல்றா இவ? புரியுதா? உளறிட்டு இருப்பா. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இது என்ன மச்சி பெரிய விஷயம்? இந்த காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்தாலே சீட்டு கிடைக்காது. நான் காசு கொடுத்து சேரல. நீ மட்டுமா மச்சி காசு கொடுத்து வாங்கியிருக்க? நான் கூட தான் காசு கொடுத்து சீட் வாங்கியிருக்கேன். மச்சி நீ ஆதி ஏதோ பச்சி மார்க் எடுத்துக்கிற. ஆனா நான் எப்படி தெரியுமா பார்டர்ல பாஸ் பண்ணிக்கிறேன். எனக்குலாம் நான் எத்த மார்க்குக்கு எந்த காலேஜ்லயும் சீட்டு கிடைக்காது. ஆனா இந்த காலேஜ்ல நான் நினைச்ச குரூப்பே கட்சிக்குது. எப்படி தெரியுமா? காசு பணம் மச்சி, பணம். எங்க அப்பா இந்த காலேஜுக்கு லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுத்துக்கிறாரு. அந்த ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு சீட்டே கிடைச்சது. நீ சொல்ற கரெக்ட் தான் மச்சி. இப்பதான் காசு கொடுத்தா எது வேணாலும் கிடைக்குதா? கண்டிப்பாடா. காலேஜ்ல பெரிய விஷயமா என்ன? ஹாய் மச்சி. வசதி இல்லாம விழுந்து விழுந்து படிக்கணும். நாம எதுக்கு படிக்கணும்? கரெக்டா சொன்ன மச்சி. நமக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் படிப்பே வராது. நாம பண்ண ஒரே அதிர்ஷ்டம் பணக்காரங்க வீட்டுல பிறந்ததுதான். இருந்தாலும் மச்சி இந்த காலேஜ்ல எல்லாம் சீட்டு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பால தெரியுமா? 2 லட்சம் தான் எடுத்துன்னு வந்து குத்தேன். அதுக்கே நான் கேட்ட குரூப் எனக்கு குத்துட்டானுங்க. இன்னும் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா குத்துன்னு வையே, இந்த காலேஜே எந்தன்னு சொல்லலாம் போல இது. பர்மிஷன் கேட்காம கொள்ளாம ஏன் உள்ள வந்த? இங்க வர்றதுக்கு நீங்க பணக்காரங்களுக்கு மட்டும் தான் பர்மிஷன் கொடுப்பீங்க. என்ன மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்க. அதனாலதான் கேட்காம உள்ள வர வேண்டியிருக்கு. சரி, இப்ப உனக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும். 90% மார்க் எடுத்து எனக்கு ஏதேதோ காரணம் சொல்லி லாஸ்ட் குரூப் கொடுத்துருக்கீங்க. ஆனா ரொம்ப கம்மியான மார்க் வாங்கின பணக்கார பசங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு அவங்க கேட்ட குரூப் கொடுத்துருக்கீங்க. இது எந்த வகையில மேடம் நியாயம்? என்ன ரொம்ப பேசுற? நான் நினைச்சா ஒரே நிமிஷத்துல இருக்கிற லாஸ்ட் குரூப்பே இல்லாம பண்ணி இந்த காலேஜ் விட்டு உன்னை விரட்ட முடியும். மேடம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொம்ப சாதாரணமா இட போடுறீங்க. இங்க இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து உங்களை எதிர்த்தா உங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மிரட்டுறியா? நீ எல்லாம் படிக்க வந்தியா இல்ல ரவுடி மாதிரி கலாட்டா பண்ண வந்தியா? நான் படிக்க தான் வந்தேன். ஆனா அந்த காலேஜ் படிப்பே வைக்கிற பிசினஸ் சென்டரால இருக்கு. இந்த அநியாயத்தை தட்டி கேட்டா என்ன ரவுடின்னு கூப்பிடுவீங்களா? அப்ப லஞ்சம் வாங்கிட்டு சீட்டு தர உங்களை எப்படி கூப்பிடுறது? என்ன என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஒண்ணு என்ன பண்றப்பா? ஹலோ எங்க இருக்கீங்க? இங்கதான் பக்கத்து கேபின்ல சிவசு கூட பேசிக்கிட்டு இருக்கேன் மேடம். 2 பேரும் உடனே என் கேபினுக்கு வாங்க. ஓகே மேடம். இப்ப நீங்க என்ன வெளியே அனுப்பிச்சிடலாம். ஆனா இந்த காலேஜ்ல என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை எல்லாம் ஒன்னா திரட்டி உங்களுக்கு எதிராக போறான்னா உங்களால அந்த காலேஜே நடத்த முடியாது. என்கிட்டே சவால் விடுறியா? உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ற. பண்ணி காட்டுறேன் பாருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.